முக்கிய வட்டி விகிதங்களில் தற்போதைய நிலை அப்படியே இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்த பிறகு பிப்ரவரி 8ஆம் தேதி சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி கடுமையாக வீழ்ச்சியடைந்தன. சென்செக்ஸ் 723.57 புள்ளிகள் அல்லது 1% சரிந்து 71,428.43 ஆகவும், நிஃப்டி 212.55 புள்ளிகள் அல்லது 0.97% சரிந்து 21,717.95 ஆகவும் முடிவடைந்தது. சுமார் 1057 பங்குகள் ஏற்றம் கண்டன, 1512 பங்குகள் சரிந்தன, 88 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ்: SBI, BPCL, பவர் கிரிட், கோல் இந்தியா, ஹிண்டால்கோ. டாப் 5 லூசர்ஸ்: கோடக் பேங்க், பிரிட்டானியா, ஆக்சிஸ் பேங்க், நெஸ்லே இந்தியா, ஐஷர் மோட்டார்ஸ். அடுத்து தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். ஸ்டாக்ஸ் மகத் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஐ பிரஸ் செய்யவும். இதனால் பங்குச் சந்தையில் மிக முக்கியமான செய்திகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். இப்போது நாம் தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பெறுவோம். ஐடிசி, இந்தியாவின் மிகப்பெரிய புகையிலை நிறுவனத்தின் பங்குகள் 4% சரிந்தன. அதன் மிகப்பெரிய பங்குதாரரான பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாகோ நிறுவனத்தில் தனது பங்குகளை குறைக்க ஒழுங்குமுறை செயல்முறையை நிறைவு செய்வதாக கூறியது. கமென்ஸ் இந்தியா, டிசம்பர் 2023 உடன் முடிவடைந்த காலாண்டில் நிறுவனம் ஈர்க்கக்கூடிய வருவாயை பதிவு செய்த பின்னர் நிறுவனத்தின் பங்குகள் 8% உயர்ந்தன. நிறுவனத்தின் Q3 முடிவுகள் கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் செயல்திறனில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியது. ஜஸ்ட் டயல் நிறுவனம் தனது சில ஊழியர்களுக்கு தலா ₹10 முகமதிப்புடன் 9,375 ஈக்விட்டி பங்குகளை ஒதுக்கியதை அடுத்து இன்றைய வர்த்தகத்தில் பங்குகள் 8% உயர்ந்தன. ட்ரெண்ட் 3ஆம் காலாண்டு வருவாய் நேர்மறையான அறிக்கையைத் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆடே நிறுவனத்தின் பங்குகள் 7% நெருங்கி லாபத்தை அதிகரித்தன. நிறுவனத்தின் வலுவான வருவாய் உற்பத்தி திறன், ஆக்ரோஷமான ஸ்டோர் சேர்த்தல்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் டாடா குழும நிறுவனத்தில் தரகர்கள் சாதகமாக உள்ளனர். CDSL Ltd தினசரி அளவில் ஒரு இறங்கு சேனலில் இருந்து CDSL வெடித்த பிறகு நிறுவனத்தின் பங்குகள் 2%த்திற்கும் அதிகமாக உயர்ந்தன. இந்த பிரேக்அவுட்டுடன் வர்த்தக அளவில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டது. இது 50 நாள் சராசரி அளவை விட 6 மடங்கு அதிகமாகும். LIC பங்குகள் அதன் Q3 வருவாய் அறிக்கைக்கு முன்னதாக 6% உயர்ந்தன. டிசம்பர் காலாண்டில் LIC லாபத்தில் 12.2% உயர்ந்து ₹7,108.70 கோடி இருக்கும் என்று எம்கே குளோபல் எதிர்பார்க்கிறது. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் Q3 வருவாயை அறிவித்த பின்னர் நிறுவனத்தின் பங்குகள் 3% உயர்ந்தன. பவர் கிரிட் டிசம்பர் 31, 2023 உடன் முடிவடைந்த காலாண்டில் 10.5% உயர்ந்து ₹4,028.25 கோடி ஒருங்கிணைந்த நிகர லாபத்தை பதிவு செய்தது. இந்த ஆண்டு வருவாய் 11,530.22 கோடியிலிருந்து 11,819.70 கோடியாக உயர்ந்துள்ளது. மேன்கைண்ட் ஃபார்மா 24 பிளாக் ஒப்பந்தங்களில் 6.49 மில்லியன் பங்குகள் அல்லது 1.62% பங்குகள் கைமாறிய பிறகு நிறுவனத்தின் பங்குகள் கிட்டத்தட்ட 6% உயர்ந்தன என்று ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. அப்போலோ டயர்ஸ் டிசம்பர் காலாண்டில் வருவாய் ஓரளவு அதிகரித்ததாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து அப்பல்லோ டயர் பங்குகள் 2%த்திற்கும் அதிகமாக சரிந்தன. இந்நிறுவனத்தின் வருவாய் கடந்த ஆண்டு இதே காலாண்டை விட 2.7% உயர்ந்து ₹6,595.4 கோடி இருந்தது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பிப்ரவரி 8ஆம் தேதி 8 பிளாக் ஒப்பந்தங்களில் நிறுவனத்தின் 4.63% பங்குகள் கைமாறியதை அடுத்து நிறுவனத்தின் பங்குகள் 4.5% உயர்ந்தன என்று ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. பேடிஎம் கடந்த மாதம் வெடித்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் நெருக்கடி குறித்து கருத்து தெரிவித்த இந்திய ரிசர்வ் வங்கி துணை ஆளுநர் சுவாமிநாதன் ஜானகிராமன், இது ஒரு ஒழுங்குமுறை மேற்பார்வை நடவடிக்கை என்று கூறினார். சரியான நடவடிக்கைகளை எடுக்க நிறுவனத்திற்கு போதுமான நேரத்தை நாங்கள் வழங்கினோம். தொடர்ந்து இணங்காத பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அவர் கூறினார். IPO கடந்த ஆண்டு இந்திய பங்குச் சந்தையில் நுழைந்த 60 IPOக்களில் 13 குறிப்பிடத்தக்க பங்கு விலை உயர்வைக் கண்டுள்ளன. இதன் விளைவாக வருமானம் 100%ஐ தாண்டியுள்ளது. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த 60 பங்குகளில் 6 மட்டுமே தற்போது தங்கள் IPO விலைகளுக்கு கீழே வர்த்தகம் செய்கின்றன.